இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு ஜெபிப்போமா. இதற்கு ஆதாரமாக தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வேதத்தில் உள்ள ஜெபங்களில் தானியேலின் ஜெபம் மிக அருமையான ஒன்றாகும். அது நம்முடைய இருதயத்தை கவர்ந்தெழுக்கிறது. தானியேலைப் போல நீங்களும் ஜெபிக்கிறவர்களாக விளங்கினால் நிச்சயமாகவே நம் தேசம் துரிதமாய் கர்த்தரை கண்டு கொள்ளும். ஜெப நேரத்தில் அவர் எவ்வளவு உறுதியோடு இருந்தார் என்பதை தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். வேதம் சொல்கிறது, அந்த நாட்களில் தானியேல் ஆகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்கள் ஆகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. தேசத்தில் எழுப்புதல் ஏற்பட நீங்கள் தானியேலைப் போல ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தானியேல் ஊக்கமாய் ஜெபித்தார், பாவ அறிக்கை செய்து ஜெபித்தார், துக்கித்து அழுது ஜெபித்தார். 3 வார காலமாய் எந்த ருசிகர ஆகாரமும் புசியாமலும் உளுந்து கிடந்து ஜெபித்தார். அப்படிப்பட்ட ஊக்கமான ஜெபத்திற்கு கர்த்தரால் பதிலளிக்காமல் இருக்கவே முடியாது. கர்த்தர் உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை காண்கிறவர், கண்ணீரின் ஜெபத்திற்கு உடனே பதில் கொடுக்கிறவர். வேதத்தில் எசேக்கியா ராஜாவின் ஜெபத்தை தியானித்து பாருங்கள். அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டார். ஏசாயா அவரிடத்தில் வந்து, உன் நாட்கள் முடிந்தது, உன் மரணத்திற்கு ஆயத்தப்படு என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். எசேக்கியா மனங்கசந்து அழுதார். கண்ணீரோடு சுவர் பக்கமாய் திரும்பி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். கர்த்தர் அந்த கண்ணீரின் ஜெபத்தை கேட்டார். அரண்மனையை விட்டு வெளியே வந்த ஏசாயாவை உடனே கர்த்தர் கூப்பிட்டு, நீ திரும்பி எசேக்கியாவின் இடத்தில் செல், அவனுடைய கண்ணீரை கண்டேன் என்றும் அவனுடைய ஆயுசில் 15 ஆண்டுகள் கூட்டப்பட்டு இருக்கிறது என்றும் சொல் என்றார். பாருங்கள், அந்த ஜெபத்திற்கு எவ்வளவு துரிதமாக கர்த்தரிடத்திலிருந்து பதில் வந்தது. ஒரு சில நிமிடங்களுக்குள் தேவனுடைய தீர்மானமே மாற்றப்பட்டது. அந்த அழுகையின் ஜெபம் எசேக்கியா ராஜாவின் ஆயுசை கூட்டிக் கொடுத்தது. தேவ பிள்ளைகளே, இந்தியாவின் ரட்சிப்பிற்காக ஜெபிக்கிறீர்களா? எழுப்புதல் வர வேண்டும் என்று தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறீர்களா? அப்படி செய்தால் ஜெபத்தினால் மேன்மையான விளைவுகள் ஏற்படுவதை உங்களுடைய அனுபவத்திலே நீங்கள் நிச்சயமாக கண்டுகொள்வீர்கள். இன்றைய நாளிலே நாம் நினைவில் கொள்ள வேண்டிய வசனம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமேன்.